திருச்செந்தூரை பற்றி அவ்வளோ பேசுகிறேன். இந்த டச்சு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அந்த காலகட்டத்தில் ரொம்ப கொடுமைப்படுத்தி நிறைய இந்த முக்காணியெல்லாம் வெளியே துரத்தி அவங்க குலமே நாசமாகிடுச்சு. கிட்டத்தட்ட ரொம்ப ரொம்ப குறைவான பேர் தான் உயிரோடு இருந்தாங்க. இது நம்ம சரித்திரத்தை பார்த்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஒன்று, அந்த முக்காணியர் தான் அந்த கோவிலுக்கு 1000 ஆண்டு காலத்துக்கு முன்பே அந்த கோவில் உள்ள பூஜை பண்ணுறதுக்கு தான் உரிமை. அந்த முக்காணியருடைய ரைட்ஸை திரும்பி பெறணும் அப்படின்னு இப்போது உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்குது. இப்படி சிதம்பரம் கோவிலில் நம்ம தீட்சிதர் ஒப்படைத்து நல்லா நடக்கிறதோ அதே மாதிரி திருச்செந்தூர் நடக்கும். திறமை இல்லாத ஒரு இன்காம்பிட்டன்ட் டிபார்ட்மெண்ட்டால் ஒரு க்ரௌட் மேனேஜ்மெண்ட் கூட செய்ய வக்கில்லாத ஒரு டிபார்ட்மெண்ட் முக்காணியர் 2000 ரூபா 3000 ரூபா வாங்குறாங்கன்னு அவங்க, நான் மினிஸ்டரை பற்றி சொல்லலை, அங்கே அந்த துறையுடைய அலுவலர்களை பற்றி சொல்லணும். அப்படிமா குற்றம் சாட்டுவது மிக தவறானது. அமைச்சர் கேட்க வேண்டிய கேள்வி ஒரே சிம்பிள் கேள்வி. கமிஷனர் கூப்பிட்டு கோவில் சொத்துக்கள் நம்மிடம் எவ்வளோ இருக்கிறது, அதுலேருந்து நமக்கு எவ்வளோ வருவாய் வருகிறது, இந்த ரெண்டுக்கும் அந்த கமிஷனர் அந்த அமைச்சர் போய் சொல்றாங்க. அரசு கையில் ஆலயங்கள் நிகழ்ச்சி வாயிலாக ஸ்ரீ டிவி நேயர்களை சந்திப்பதில் அளவு கடந்த மகிழ்ச்சி. இந்த வார நிகழ்ச்சிக்கு ஆலய வழிபடுவோர் சங்கத்தின் மூத்த நிர்வாகி திரு கி நாகராஜன் அவர்களை ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக இனிதே வரவேற்றேன். வணக்கம் சார். சார், இப்போது போன முறை நம்ம பேசும்போது HRNC மினிஸ்டர் அது வரைக்கும் அவங்க அப்பாயிண்ட் பண்ணலை. அதுக்கே திராவிடர் கழக தலைவர் ஒரு பிராமணரை நீங்கள் அந்த துறைக்கு போடுவதா அப்படின்னு எதிர்ப்பு குரல்லாம் கிளப்பியிருந்தார். இப்பொழுது அதே சமுதாயத்தைச் சேர்ந்த ரமேஷ் ஸ்ரீரங்கம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். மிக இள வயதை உடைய ஒரு அமைச்சர், பொறுப்பு மிக பெரியது. இள வயதைச் சேர்ந்தவர் அமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் திருச்செந்தூருக்கு போயிருக்காரு. அவர் சாதாரணமாக போயிருந்தாலே அவரை கண்டுபிடிச்சிருப்பாங்களா அப்படின்லாம் மீம்ஸ் வருது. அவர் முகமூடி போட்டுட்டு போயிருக்காரு. அவர்கிட்டயே தரிசனத்திற்கு ஜிபேல ஒரு அமௌண்ட்டை வாங்கியிருக்காங்க. அதுக்கு அவர் நடவடிக்கை எடுத்திருக்கிறாரு. இது புதியதாக அமைச்சர் பொறுப்பிற்கு வந்திருக்கிறார். இது விளம்பரத்திற்காக இப்படி பண்ணிட்டாங்களா, இல்லை இது போன்ற ஆடிட் இன்ஸ்பெக்ஷன் அப்படிங்கிறது எல்லா கோவில்களிலும் இப்படி தான் இது நடக்கணும், இப்படி நடந்தால் தான் இதை ஒழுங்குபடுத்த முடியும், இல்லைனா அவ்வளோ சீக்கிரத்தில் இதை சரிப்படுத்த முடியாது. ஏன்னா பல ஆண்டுகள் அந்த சீர்கேடு தொடர்ந்து நடைபெற்று வந்துட்டு இருக்கு. இந்த லஞ்சலாமன்யங்கிறது ரொம்ப எளிமையாக போயிடுச்சு. கோவிலில் ரொம்ப சாதாரணமாக நடக்குது. அதிகாரிகள் கண்டுக்க மாட்டாங்க, பொதுமக்களும் கண்டுக்கிறதே இல்லை. இது இப்படி தான் பழகி போச்சு, விட்டுருங்க அப்படிங்கிற நிலைமை வந்துருச்சு. இது விளம்பரத்துக்காக பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறதா, இல்லை 5 வருஷமும் இவர் இப்படி தான் அதை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இதை எப்படி பார்க்குறீங்க சார்? இந்த அமைச்சர் முதல்ல ஒவ்வொரு கோவிலாக அவர் ஆய்வு செஞ்சு அது எப்படி கோவில் நடக்கிறது, நீங்கள் சொன்ன மாதிரி தான் அமைச்சர் அப்படின்னு வெளிப்படையாக சொல்லாமல் அவரே கோவிலுக்கு போய் எப்படி நடக்கிறதுன்னு ஆய்வு செய்ய முற்பட்டிருக்காரு. ரொம்ப வரவேற்கத்தக்கது. இளையவர், உற்சாகம் மிக்கவர். நம்முடைய துறையில் இருக்கிற என்னெல்லாம் டிஃபெக்ட்ஸ் இருக்கோ அதெல்லாம் நம்ம எப்படி சால்வ் பண்ணி நல்லபடியாக நடத்தணும் அப்படிங்கிற உற்சாகம் இருக்குது. அதனால் உடனே அங்கே 1000 ரூபா 2000 ரூபா கேட்டு அவர்கிட்ட தரிசனத்துக்கு பணம் வாங்கி அவரை உடனடியாக பிடித்து அந்த செயல் வரவேற்கத்தக்க செயல். ஆனால் என்ன ஒரு சின்ன என்ன சொல்லுது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை லேக் ஆஃப் நாலேஜ் என்ன சொல்லுதுன்னாக்க, மினிஸ்டர் வந்திருக்கார் புதுசாக அமைச்சர். அவருக்கு கிடைக்க வேண்டிய தகவல் எல்லாமே அறநிலைத்துறை அலுவலர்கள் தான் கொடுக்க போகிறாங்க. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், பல ஆண்டு காலமாக மோசடி செய்து பெருச்சாளி மாதிரி ஊறி பணம் குவித்து அங்கே இருக்கிற நிறைய பேர் இருக்காங்க அந்த அமைச்சகத்தில், அந்த HRNC டிபார்ட்மெண்ட்டில். ஊழல் நம்ம பேசிகிட்டே போனால் ஒரு 24 மணி நேரம் பேசினே இருக்கலாம், அப்போ டைம் பத்தாது. இந்த பர்டிகுலர் விஷயத்தை பற்றி நம்ம கவனிக்கணும். யாரை பிடித்தார்? அங்கே அந்த அர்ச்சகர் முக்காணியர் அப்படிங்கிற ஒரு சம்பிரதாயத்தை சேர்ந்தவர். திருசுந்தரர், இப்போ DMK கூட அவங்க ஒரு அறிக்கையை விட்டாங்க.
அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர். இந்த திருசுந்தரர் முக்காணிங்கிற வில்லேஜ்லேருந்து வர்றாங்க. அவங்க தான் பரம்பரையாக அந்த கோவிலில் கர்ப்பகிரகத்தில் வழிபாடு நடத்துகிற உரிமை பெற்றவர்கள். இது டினாமினேஷனல் ரைட். நம்ம கான்ஸ்டிடியூஷனில் ஆர்டிகல் 26 படி அந்த டினாமினேஷனுக்கு அந்த ரைட்ஸ் உண்டு. ஆனாக்க கிட்டத்தட்ட 1426 அதாவது 15ஆம் நூற்றாண்டில் டச்சுக்காரர்கள் அந்த கோவிலை ஆக்கிரமித்து அந்த கோவில் இந்த விக்கிரகத்தை எடுத்துகிட்டு கொண்டு போய் ஒரு கிட்டத்தட்ட 3-4 மாதம் பயங்கரமான ஒரு இழிவு கோவிலை அங்கே இருக்கிறவங்களெல்லாம் துன்புறுத்தி அடித்து விரட்டி நிறைய அந்த முக்காணியர் அப்போ பண்ணியிருந்த எல்லாருமே உயிரிழந்தாருங்க. இப்போ நம்ம அடிக்கடி இப்போ ஸ்ரீரங்கத்தை பற்றி பேசணும். இந்த உலுக்கான் வந்து எல்லாம் அடித்து வெட்டினா பல பேர் உயிரிழந்தார்கள். ஆனாக்கா நம்ம திருச்செந்தூரை பற்றி அவ்வளோ பேசுகிறேன். ஏன்னா டச்சு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அந்த காலகட்டத்தில் ரொம்ப கொடுமைப்படுத்தி நிறைய இந்த முக்காணியெல்லாம் வெளியே துரத்தி அவங்க குலமே நாசமாயிடுச்சு. கிட்டத்தட்ட ரொம்ப ரொம்ப குறைவான பேர் தான் உயிரோடு இருந்தாங்க. இது நம்ம சரித்திரத்தை பார்த்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஒன்று, அந்த முக்காணியர் தான் அந்த கோவிலுக்கு 1000 ஆண்டு காலத்துக்கு முன்பே அந்த கோவில் உள்ள பூஜை பண்ணுறதுக்கு அவங்களுக்கு தான் உரிமை. எப்படி சிதம்பரம் கோவில் தீட்சது உரிமையோ அதே மாதிரி அவங்களுக்கு தான் உரிமை. ஆனாக்க டச்சு காலகட்டத்தில் அவங்கள அடித்து அந்த குலத்தையே கெடுத்து நாசம் பண்ணிட்டாங்க. அதுக்கு பிறகு அந்த திருச்செந்தூர் அந்த ஏரியா வந்து நம்ம திருவாங்கூர் சமஸ்தானத்துக்கு கீழே வந்தது. திருவாங்கூர் ராஜா அங்கே பல போத்திகளை அனுப்பிச்சு பூஜைக்கெல்லாம் நிற்கக்கூடாது அப்படின்னு பல போத்தியர்லாம் அனுப்பிச்சாங்க. அது தவிர சிவாச்சாரியாரும் அங்கே இருக்காங்க. அதெல்லாம் இப்போ உள்ள இந்த கர்ப்பகிரகத்தில் பூஜை பண்ணுறவங்க 3 சம்பிரதாயத்தை சேர்ந்தவங்க. போத்தி, நம்ம சொன்ன முக்காணியர், அவர் தான் உரிமை, சிவாச்சாரியார்கள். இந்த முக்காணியர்களை பல முறைகள் அவங்க வந்து சைட்லைன் பண்ணியிருக்காங்க, புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள். பல காலகட்டத்தில் அவங்கள கர்ப்பகிரகத்துக்குள்ளேயே அனுமதி கிடையாது. இது ஒரு பக்கம். ரெண்டாவது, இந்த முக்காணியர்களுக்கு அந்த கர்ப்பகிரகத்தில் பூஜை பண்ணுற உரிமை இருக்குது. அதை ரொம்ப பழமையான உரிமை. அது எந்த கவர்மெண்ட்டோ யாரும் மாற்றிட முடியாது. ஏன்னா கான்ஸ்டிடியூஷனல் ரைட் இருக்குது. 1947ஆம் ஆண்டு வந்து கான்ஸ்டியூஷன் அவங்களுக்கு இந்த ரைட்ஸ் இருக்குது. இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் இந்த இடத்துல. அந்த முக்காணியருடைய ரைட்ஸை திரும்பி பெறணும் அப்படின்னு இப்போது உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்குது. அது ஜூலை 24ஆம் தேதி அதை எடுத்து கேட்க போகிறாங்க. அதை கண்டினியூஸாக கேட்டாங்கனாக்கா கண்டிப்பாக அவர்களுக்கு இந்த கோவிலை எப்படி சிதம்பரம் கோவிலில் நம்ம வந்து தீட்சிதர் ஒப்படைத்து நல்லா நடக்கிறதோ அதே மாதிரி திருச்செந்தூர் நடக்கும். அது ஒரு பக்கம். ரெண்டாவது, இந்த அமைச்சர் பல விஷயங்கள் தெரியாது, நல்லா படித்தவர், இன்ஜினியரிங் கிராஜுவேட் அப்படின்னு நம்புகிறேன். அவருக்கு பல விஷயம் தெரியாது. தெரிஞ்சிருந்த இந்த விஷயங்கள் அவருக்கு துறையில் சொல்ல மாட்டாங்க. அவர் கேட்க வேண்டிய ஒரே ஒரு கேள்வி இந்த விஷயத்தை பற்றி, நம்ம கண்ட்ரோலில் இருக்கிற மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற கோவில்களில் அர்ச்சகர்களுக்கு நம்ம என்ன சம்பளம் கொடுக்குறோம் அப்படின்னு கேட்கணும். அவர் உதாரணத்துக்கு ஆர்டிஐ போட்டு 30 வருஷம் முன்னாடி இருக்கும். இப்போ ஆர்டிஐ தான் கொடுக்கறது இல்லை. ஆனால் இப்போது உதாரணம் சொல்லணும், சேலத்தில் கோதண்டராமர் கோவில்னு ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவிலில் ஆர் ராஜா அந்த காலகட்டத்தில் பிஎட் படித்தவர் அர்ச்சகர். அவருக்கு மாத சம்பளம் 160 ரூபாய். 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி. மாது மெய்காவலர் 105 ரூபா. அலமேலு திருவளகு 60 ரூபா. இன்னொரு விஷயத்தில் நம்ம முன்ன பேசியிருக்கிறோம். ஒரு கோவிலில் அவங்க அறிக்கையை விடும்போது ஒரு அர்ச்சகருக்கு வந்து தவறாக 350 ரூபா அதிகமாக கொடுத்துட்டோம், அந்த எக்ஸாக்ட் அமௌண்ட் ஞாபகம் வர மாட்டேங்குது அப்படிங்கிற அறிக்கையோடு விட்டுருக்காங்க. இப்போ இவங்க அமைச்சர் அவருடைய அலுவலகத்தில் துறையில் கமிஷனர்கிட்ட நம்மகிட்ட இருக்க 40 பெரிய கோவில்களில் அர்ச்சகர்கள், பட்டர்கள், சிவாச்சாரியார்கள் இவர்களுக்கு மாத வருமானம் எவ்வளவு கொடுக்குறோம் கேட்க சொல்லுங்கள் முதல்ல.
அதே டயத்தில் அதை கம்பேர் பண்ணி அங்கே இருக்கிற ஈஓ அவருடைய மாத ஊதியம் என்ன? எல்லாருமே 650 சொச்சம் ஈஓ இருக்காங்க. முக்காவாசி ஈஓவும் அங்கே இருக்கிறது சட்டப்படி செல்லாத ஈஓ தான் அங்கே இருக்காங்க. அவங்களுக்கு எவ்வளோ கொடுக்கணும் அதையும் கேட்கணும். இது கேட்டானாக்கா அமைச்சர் அங்கே நடக்கிற குளறுபடி என்ன அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சுப்பாருன்னு நான் நம்புகிறேன். இல்லை அப்படி அதை முன்வைக்கும் போது அப்போ அது போன்று கட்டணம் வசூலிப்பது சரிங்கிற பாயிண்ட்ல வந்து வரேன், அடுத்து வரேன். இப்போ நீங்கள் சிதம்பரம் கோயிலுக்கு போனீங்கன்னாக்க கட்டளை தீட்சிதர் அப்படிம்பாங்க. கட்டளை தீட்சிதர் அப்படிங்கிறவர் சில குடும்பங்களுக்கு அவர் கட்டளை எடுத்து கடவுளை வழிபாடு செஞ்சு அந்த குடும்பத்துக்கு ஆசீர்வாதமோ நல்லதோ மாதிரி அதான் பாரம்பரியமாக நடக்கிற ஒரு விஷயம் அங்கே. அதே மாதிரி திருச்செந்தூர்லேயும் இந்த முக்காணியர் சொல்லணும் இல்லையா, அவர்கள் தான் அந்த கட்டளை அர்ச்சகர்கள் சொல்லணும். நம்ம அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா ஒவ்வொருத்தையும் ஒரு கட்டளையை எடுத்துட்டு அவங்களுக்கான அவங்க பேரில் கடவுளை பிரார்த்தித்து அவங்க நன்மை செய்யணும் அந்த மாதிரி. ஸோ அதனால் என்னை பொறுத்தவரை முக்காணியருக்கு கர்ப்பகிரகத்துக்கு உள்ளே போக அங்கே பூஜை பண்ண அனுமதி உண்டு. பல காலகட்டமாக செஞ்சுட்டு வர்றாங்க. ரெண்டாவது, அவங்களுக்கு HRNC டிபார்ட்மெண்ட்லேயோ அல்லது கோவில் நிர்வாகத்திலையோ சம்பளம் உண்டா? கிடையாது. மூணாவது, அவங்களுக்கு வரும்படி எப்படி? பக்தர்கள் தன்னிச்சையாக அவர்களுக்கு பூஜை செய்வதற்கு ஒரு கட்டளை அப்படிங்கிற பேரில் பணம் கொடுக்கலாம். அந்த மாதிரி பணம் கொடுத்துருந்தாக்க அதில் எந்த விதமான தவறும் கிடையாது. ஏன்னா யாரும் அங்கே வந்து பணம் பிடுங்கலை. எல்லாரும் வரவங்க விருப்பப்பட்டு கொடுத்து போய் சுவாமியை பார்க்குறாங்க. எல்லாருமே அங்கே வந்து தரிசனத்துக்கு தான் வர்றாங்க. தரிசனத்துக்கு வரும்போது HRNCயினால் நல்ல ஒரு அந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்தி இப்போ நிறைய நம்ம காணொலியில் பார்த்துருக்கோம். அங்கே வரவங்கள்லாம் எவ்வளவு சிரமப்படுறாங்க, குடிக்க தண்ணி இல்லை, அந்த மாதிரிலாம் இருக்குது. இந்த திறமை இல்லாத ஒரு என்ன இன்காம்பிட்டன்ட் டிபார்ட்மெண்ட்டால் ஒரு க்ரௌட் மேனேஜ்மெண்ட் கூட செய்ய வக்கில்லாத ஒரு டிபார்ட்மெண்ட் முக்காணியர் 2000 ரூபா 3000 ரூபா வாங்குறாங்கன்னு அவங்க, நான் மினிஸ்டரை பற்றி சொல்லலை, அங்கே அந்த துறையுடைய அலுவலர்களை பற்றி சொல்லணும். அப்படின்னா குற்றம் சாட்டுவது மிக தவறானது. இதை எடுத்து சொல்லியிருக்கணும் மினிஸ்டர்கிட்ட. இப்போ பாரம்பரியமாக இவங்களுக்கு அங்கே பூஜை பண்ண உரிமை உண்டு. HRNC அதை சம்பளம் கொடுக்கறது கிடையாது. முக்காணியருங்கிறது ரொம்ப மைக்ரோ மினிஸ்கியூல் டினாமினேஷன். இதுக்கு ஆர்டிகல் 26ல் ரைட்ஸ் உண்டு அவங்களுக்கு அங்கே வழிபட. அந்த அவங்க வந்து பக்தர்கள் வந்து வழிபடுறதுக்கு அவங்க வசதி செஞ்சு பக்தர்களுடைய சார்ந்து அவங்க வழிபாட்டு என்னக்கோ பண்ணுறதுக்கு அவங்க தட்சிணை மாதிரி வாங்குறாங்க. அது எந்த விதமான தவறும் கிடையாது. இதில் என்ன பார்க்கணுன்னாக்க இதே திருச்செந்தூர் கோவிலில் இப்போ என்ன பண்ணுறாங்க, என்ன இப்போ கரண்ட் ஆடிட் ரிப்போர்ட்டு என்னன்னு தெரியல எனக்கு. இருந்தாலும் பல காலகட்டம் முன்னாடி ஆடிட் ரிப்போர்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கோம். அதில் சில ஆடிட் ஆப்ஜெக்ஷன்ஸ் திருச்செந்தூர் இந்த கோயிலை பற்றியே நம்ம கொஞ்சம் பார்க்கலாமா? தாராளமாக சார், தாராளமாக. இது வந்து ஃபசலி 1416-18 2 வருஷ ஃபசலி ரிப்போர்ட்டு. இது என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னாக்க நிறைய அப்போ இங்கிலீஷ் என்ன வரும் சார்? 590 கூட்டுங்க. 2006 2008. ஏன்னா அதுக்கு பிறகு தான் RTI ஒன்று கொடுக்காம நிறுத்திட்டாங்களே. நம்ம கிடைச்சது இது வந்தது. எல்லாருக்குமே தெரியும் அந்த ரிப்போர்ட்டில் HRNC டிபார்ட்மெண்ட்டுக்கு உள்ளே இருக்கிற தணிக்கை அலுவலர் அங்கே போய் தணிக்கை செய்து அவர் கொடுத்த இதெல்லாம் பார்த்துலாம். 5389 பசுமாடுகள் காணவில்லை. டெம்பிள் நிர்வாகம் கிரிமினல் கம்ப்ளைண்ட் கொடுத்து மிஸ்அப்ராப்ரியேஷன் எதுவும் நடவடிக்கை எடுக்கவில்லை. கவர்மெண்ட் ட்ரஸ்டீஸ் அவங்க வந்து அந்த பசுமாடுகளை தன்னிச்சையாக கோசாலைகளுக்கு எடுத்து சென்றதாக அங்கே சொல்லப்படுகிறது. இதை சீரியஸ் வயலேஷன். ரெண்டாவது, அங்கே படித்துறை இருக்குது குளிக்கிறதுக்கு. அந்த அந்த லைசன்ஸ் ஹோல்டர் இருக்கார் இல்லையா, அவர் பலமுறை எவ்வளவு சார்ஜ் பண்ணக்கூடாதோ அதுக்கு மேலே பலமுறை சார்ஜ் பண்ணி கோவிலுக்கு 18,37,224 ரூபா 18,37,224 ரூபா அவங்களுக்கு லாஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வச்சுருக்காங்க. லைசன்ஸ் ஹோல்டர் 25 மடங்கு அந்த சரவண பொய்கையில் படித்துறையில் குளிக்கிறதுக்கு கட்டணம் வசூலிக்கிறாங்க. அதனால் கோவிலுக்கு இழப்பு 23,73,775.
கோசாலை தவறான இடத்தில், அதாவது ஒரு குளத்துக்கு பக்கத்தில் கட்டி சரியாக கட்டாமல், அதனால் இழப்பு 34,40,068 ரூபாய். இந்த மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அங்கே குளிர் சாதனம் மகாமண்டபத்தில் ஸ்பிளிட் ஏர் கண்டிஷன் மூலமாக அதை செய்து அதை சரியாகபடி முடிக்காமல் அதனால் ஏற்பட்ட லாஸு 27,47,580. கான்ட்ராக்டர் கோசாலையை கட்டி முடிக்கவில்லை, அதனால் நிர்வாகத்துக்கு ஏற்பட்ட இழப்பு 12,61,543. இந்த மாதிரி நம்ம நிறையாவே இருக்குது. இல்லை ரொம்ப பெரிய இதில் என்னன்னாக்க இன்னொன்று கவுண்டர் ஃபீட் என்ட்ரி டிக்கெட் பல காலங்கள் நடந்துட்டுருக்கு. அதில் லாஸ் ஆஃப் இன்கம் 3,51,000 ரூபா. இது நம்ம சொல்லலை, இது எல்லாமே தணிக்கை அறிக்கை. ஹெச்ஆர்என்சி உள்ள டிபார்ட்மெண்ட் உள்ளே இருக்கிற தணிக்கை அலுவலர்கள் எடுத்து சொல்லி அந்த ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இதுவரை இந்த ரிப்போர்ட்டுக்கு இவங்க என்ன இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க, யார் இதுக்கு காரணம், என்ன ஆக்ஷன் எடுத்தாங்கன்னு கிடையாது. இந்த மாதிரி நம்ம படிக்கும்போது 2,000 ரூபா 4,000 ரூபா பெருசா, இல்லது இந்த மாதிரி பல லட்சம் அந்த கோவிலுடைய சொத்துக்களை அங்கே குவாரியை விட ஒன்று இருக்குங்க. அங்கே இன்னும் ஒரு கொள்கை என்னன்னாக்கா, அங்கே கல் குவாரி, அதை தவறான முறையில் எடுத்து அதுலேருந்து பல லட்சம் கோடி இழப்பு இருக்குது. அது கூட இங்கே இல்லீகல் குவாரிங் ஆஃப் கிரானைட் அண்ட் சாண்ட் ஃப்ரம் டெம்பிள் ப்ராப்பர்ட்டி. லாஸ் டு த டெம்பிள் எவ்வளவு? 1,15,75,000 ரூபா அன்றைய மதிப்பீட்டில். அந்த காலத்துக்கு அதுக்கு பிறகு என்ன செஞ்சாங்க ஹெச்ஆர்என்சி? அதுக்கான இன்வெஸ்டிகேஷன் அப்படி எதுவுமே நடக்கலனாக்க, எனக்கு ஹெச்ஆர்என்சி அசிஸ்டன்ட் கமிஷனர், ஜாயின்ட் கமிஷனர், நிறைய கமிஷனர்ஸ்லாம் இருக்காங்க, கமிஷனர் இருக்காரு. அந்த டிபார்ட்மெண்ட்டு முன் வந்து ஒரு வெள்ளை அறிக்கை விடணும். திருச்செந்தூர் கோவிலில் மினிஸ்டர் இன்ஸ்பெக்ட் பண்ணார், ஒரு குளறுபடி கண்டுபிடிச்சார். மற்ற என்ன குளறுபடி நடந்திருக்கு போன 10-15 வருஷத்தில், அதில் எப்படி நாங்கள் குளறுபடி வந்து தணிக்கை அறிக்கை மூலமாக வெளியிடப்பட்ட குறைபாடுகளை எப்படி நாங்கள் மேற்கொண்டோம் அப்படின்னு வெள்ளை அறிக்கை விட சொல்லுங்க கமிஷனரை. இதே அதிகாரிகளை வைத்துக்கொண்டு அந்த மாதிரி ஒரு வெள்ளை அறிக்கை தயாரிச்சிட முடியும்னு நினைக்கிறீங்களா சார்? அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. இல்லாட்ட கோயிலை விட்டு வெளியேறுங்கன்னு சொன்னோம் நாங்கள். உங்களால் முடியலை, கொள்ளையடிச்சது போரும். ஏன்னா வெள்ளை அறிக்கை விடுறது அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா கமிஷனர் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸில் உட்காந்துருக்காருல்ல, அவருக்கு அதிகாரம் இருக்குல்ல, கமிஷனர் பேர் வச்சுருக்காருல்ல. இதே திருச்செந்தூர் கோவிலில் வெள்ளை அறிக்கை விடட்டும். கடந்த 15 வருஷத்தில் ஆடிட் ரிப்போர்ட்டில் நடந்த குளறுபடிகள், அதுக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன், எந்த முறையில் என்ன நடவடிக்கை எடுத்தார், இந்த துறை எந்த நடவடிக்கை எடுத்தது? நம்ம படித்து சொல்றது 10 வருஷம் முன்னாடி. அதுக்கு பிறகு என்ன வந்திருக்கு, அதை வெளிப்படையாக தர மறுத்திருக்கார்கள். எடுத்து சொல்லட்டுமே. இப்போ இந்த புது அமைச்சர் ஹெச்ஆர்என்சி துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் இந்த மாதிரி இன்ஸ்பெக்ஷனை எல்லா கோவில்லையும் முன்னெடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா சார்? கண்டிப்பாக முன்னெடுக்கணும். அதுக்கு முன்னாடி நாங்கள் சொல்கிற ஒரு சின்ன சஜஷன் என்னன்னாக்க, கோவில் நிர்வாகத்தை பொறுத்தவரை இதில் 3 டைமென்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று கோவில் சொத்துக்கள், 2வது கோவில் வழிபாட்டு முறைகள், 3வது அங்கே வர பக்தர்களுடைய வசதிகள், அடிப்படை வசதிகள். இது 3 முக்கியமாக எடுத்துக்கலாம். நம்ம இதில் நம்ம அமைச்சர் செய்கிறது பக்தர்கள் வசதி, அதை பற்றி எடுக்கிறாரு, ரொம்ப வரவேற்கத்தக்கது. இல்லை, அது ஒரு பேட்டியிலுமே சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். எங்களுடைய முதல் பணியாக இருக்க போவது பக்தர்களுக்கான அடிப்படை வசதிகளை செஞ்சு கண்டிப்பாக செய்யணும். ரொம்ப வரவேற்கத்தக்கது. அவருக்கு எவ்வளவு சப்போர்ட் கொடுக்க முடியுமோ நம்ம எல்லாம் கொடுக்கணும். அது ஒன்று. இதை விட முக்கியமானது கோவில் சொத்துக்கள். கோவில் சொத்துக்கள் இருந்து அமைச்சர் கேட்க வேண்டிய கேள்வி ஒரே சிம்பிள் கமிஷனர் கூப்பிட்டு, கோவில் சொத்துக்கள் நம்மிடம் எவ்வளவு இருக்கிறது, அதுலேருந்து நமக்கு எவ்வளவு வருவாய் வருகிறது, இந்த 2க்கும் அந்த கமிஷனர் அந்த அமைச்சருக்கு பதில் சொல்லணும். நேரிலே மீண்டும் ஒரு அரசு கையில் ஆலயங்கள் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.